மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து ஏற்பாடு செய்து இன்றைக்கு இந்த பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கிளை அமைத்து நூற்றுக்கணக்கான இளைஞர்களை உறுப்பினராக்கி கட்சியினுடைய கட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் விரிவாக்கம் செய்வதற்கு பேர் உதவி புரிந்து இன்றைய தினம் தன்னோடு இந்த இளைஞர்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுகின்ற இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்திருக்கின்ற வழக்கறிஞர் அருமை சகோதரர் நசீம்கான் அவர்களுக்கும் அருமை சகோதரர் வழக்கறிஞர் சதாம் ஹுசேன் அவர்களுக்கும் மற்றும் சாஜிதி அவர்களுக்கும் புதுக்குடியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அருமை பெரியோர்கள் பெரியசாமி, கர்ணா, ரகுபதி, பசுபதி, மகேந்திரன், சுமன், சிவபாலன் மற்றும் முஷரப், பாசில், அப்துல் காதர், சதாம், சபீன், ஹக்கீம், அகுசன், பஸ்லின், இர்பான், ராவுத்தர், ஜவாஹிர் உள்ளிட்ட இந்த இணைப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை தம்பிமார்களுக்கும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருந்து கட்சி பணி செய்து வந்த இப்போது தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு பணிகளிலும் உறுதுணையாக இருந்து இந்த இணைப்பு விழாவை ஒழுங்கு செய்திருக்கின்ற அருமை சகோதரர் நியாஸ் அவர்களுக்கும் அருமை சகோதரர் முகமது கனி அவர்களுக்கும் அருமை சகோதரர் பாவா அவர்களுக்கும் அருமை சகோதரர் இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து ஏற்பாடு செய்திட்ட கட்சியினுடைய மாநில இளைஞணி தலைவர் அருமை தம்பி சிவகங்கை முருகானந்தம் அவர்களுக்கும் இந்த இணைப்பு விழாவில் பங்காற்றியிருக்கின்ற அருமை தம்பி ஈஸ்வரன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் மாநில இளைஞணி செயலாளர் ராமேஸ்வரம் ஜெரோன்குமார் அவர்களுக்கும் அருமை தம்பி கலையரசன், அனீஸ், அன்சாரி, கமர், ரியாஸ், ஜின்னா, தீன் மற்றும் நம்முடைய சிவகங்கை அஜித், பாலா மற்றும் திருவாடனை சதீஷ் உள்ளிட்ட தோழர்களுக்கும் அருமை தம்பி மாநில அமைப்பு குழு உறுப்பினர் நம்முடைய தமிழரசன் அவர்களுக்கும் இந்த பகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கரப்பட்ட வேட்டியை கட்டிக்கொண்டு எங்கள் மப்பரை கழுத்திலே போட்டுக் கொண்டு இந்த புதுக்கோட்டத்தினுடைய கடற்கரை மாவட்ட இஸ்லாமிய உறவுகளுக்கும் ஏனைய உறவுகளுக்கும் எங்கள் கட்சியை எடுத்துச் செல்கின்ற பணியில் பங்காற்றிய அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளராக இருந்து பங்காற்றிய மல்லிப்பட்டினம் பஷீர் அவர்களுக்கும் இன்னும் நம்முடைய இப்ப எங்களுடைய நியாஸுக்கு இப்ப ஒரு ரியாஸ் கிடைச்சிருக்கிறார். நியாஸினுடைய ஒருங்கிணைப்பில் நம்முடைய ரியாஸினுடைய உறவுகள் அவங்களுடைய குடும்பமே இன்றைக்கு இந்த கட்சியில பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அண்ணன் எல்லா உறவுகளையும் கொண்டு வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நம்முடைய வழக்கறிஞர் நஜீம்கான் அவர்களும் சதீம் ஹுசேன் அவர்களும் இணைத்திருக்கிறார்கள். அப்படி நடைபெறுகின்ற இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் இந்த கடற்கரையோர ஒரு கிராமம், இந்த கடற்கரையோரம் இந்த கிராமத்தில் இங்கே நூற்றுக்கணக்கான இளைஞர்களும் பெரியோர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த நிகழ்வில் என் அன்புக்குரிய சமீப காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராகவும் ஒரு முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இருந்த இந்த புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர் அருமைக்குரிய அண்ணன் தனசேகரன் அவர்களும் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறார் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்கள் அனைவருக்கும் நான் பகிர்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆக அவரையும் உங்களின் சார்பாக இந்த மேடையில் நான் வரவேற்று தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சாதி மதங்களை கடந்து இந்த நிலத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களின் உரிமைகளுக்காகவும் இன்று ஒருங்கிணைக்கப்பட்டு இன்றைக்கு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உறவுகளையும் கொண்ட ஒரு கூட்டு முயற்சியோடு தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த மண்ணில் 13 ஆண்டுகாண்டு வெற்றிகரமாக வீரநடை போட்டு வந்திருக்கிறது. ஆக இந்த சூழலில் எங்களுக்கு அங்கொன்று இங்கொன்றுமாக ஒரு முருகானந்தம், ஒரு தென் மாவட்டத்தில் ஒரு ஜெரோன்குமார், ஒரு புதுக்கோட்டையிலே ஒரு நியாஸ், இன்றைக்கு பக்கத்து தொகுதியிலே ஒரு ரியாஸ், இன்றைக்கு நம்முடைய நசீம்கான், சதாம் ஹுசேன் என்று இந்த கட்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் விரிவடைந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில்தான்
அண்ணன் தனசேகரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு அருமை தம்பி ஈரோடு கோபு அவர்களும் இங்கு வருகின்றிருக்கிறார் தமிழரசன் அவர்களோடு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கும்மிடிப்பூண்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் அணி அணியாய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உங்களை போன்று நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த வளர்ச்சி, ஏன் இந்த இணைப்பு விழாக்கள், ஏன் தமிழக வாழ்வுரிமை கட்சி இவர்கள் இணைகிறார்கள் என்று சொன்னால், தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது பொய்யோ புரட்டோ ஏமாற்றோ வஞ்சகம் செய்வதோ ஊழல் செய்வதோ முறையீடு செய்வதோ சாதியாய் மக்களை பிரிப்பதோ மதங்களாக நமது பிரிப்பதோ நம்முடைய வேலை இல்லை என்பதை உணர்ந்து இந்த கட்சி வெற்றிகரமாக பயணித்து வருகிறது. ஆதலால் தான் இங்கே கருப்பு சட்டை அணிந்து நின்றிருக்கிற என் தம்பி கவியரசன் சேலம் மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் இந்த மேடையிலே வீட்டிருக்கிற எனக்கு ஒரு அதிசயம், ஒரு ஆச்சரியம். அது என்ன ஆச்சரியம் என்றால், நம்முடைய வழக்கறிஞர்கள் சொன்னார்கள், இங்கே புதுக்குடி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது, அந்த புதுக்குடியில் 2000க்கும் மேற்பட்ட வன்னியர்கள் வாழ்கிறார்கள், அதிலே இங்கே கிட்டத்தட்ட 50-60 இளைஞர்கள் இங்கு வருகிறார்கள் என்று சொன்னார்கள். எப்போதும் என் மேடையிலே என்னை சுற்றி வன்னியர்கள் மிக குறைவாக அமர்ந்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் ஏனைய சாதிகள் தான் என்னோடு அதிகமாக அமர்ந்திருப்பார்கள். காரணம், என்னை நான் பிறந்த சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ இல்லையோ, ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஏழ்முருகனை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதற்காக நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு மனநிறைவோடு களத்தில் இருந்தேன். என்றைக்காவது ஒரு நாள் நான் பிறந்த அந்த பெருத்த சமூகம் என்னை அடையாளம் கண்டு என்னை புரிந்து கொண்டு எனக்கும் பின்னால் அவர்களும் தோளோடு தோள் நிற்பார்கள், துணை நிற்பார்கள் என்று நான் எண்ணிதான் நான் அவர்கள் வந்தால் நாம் அவர்களை வரவேற்கிறோம், வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு நம்முடைய பணிகள் தெரியவில்லை, நம்முடைய அர்ப்பணிப்பு தெரியவில்லை, நம்முடைய தியாகம் தெரியவில்லை, நாம் யார் எவர் எதற்காக நாம் இந்த அரசியல் கட்சியை இவ்வளவு பொருள் செலவுக்கும் இடையில் கடின உழைப்பு செலுத்தி நடத்தி வருகிறோம் என்பதை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் எனக்கு பின்னால் அவர்கள் அணிவகுப்பார்கள் என்கிற அடிப்படையிலே தான் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து இன்றைக்கு பல்வேறு தமிழ்ச்சாதிகள் எனக்கு பின்னால் அணிவகுத்திருக்கிறார்கள். இதே கோட்டைப்பட்டினத்திலும் மல்லிப்பட்டினத்திலும் புதுக்கோட்டை பகுதிகளிலும் திருச்சி பகுதிகளிலும் நான் பல்வேறு மாற்று சமூக தலைவர்களால் அழைக்கப்பட்டு அங்கு சென்று பல்வேறு போராட்டங்களிலே கலந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த அந்த என்பிஆர், அந்த சிஏ போன்ற மோசமான சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து போராட்டங்களை பங்கெடுத்ததற்காக சுமார் 40க்கும் மேற்பட்ட வழக்குகளை என் இஸ்லாமிய உறவுகளுக்காக நான் சந்தித்தேன். அப்போதெல்லாம் ஒரு நியாஸ் அல்லது ஒரு பாபா அல்லது எங்களுடைய ஊடக பிரிவு தம்பி இது போன்று அங்கே ஒருவர், நம்முடைய தமிழன் சாகுல், நம்முடைய தூத்துக்குடி கெதர் பிஸ்மி அல்லது மதுரை சித்தி, இது போன்று விரல் விட்டு என்னுடைய உறவுகள் தான் என் பின்னால் இருந்தார்கள். அதுவும் கூட ஒரு இஸ்லாமியர் இருந்தால் அது என்ன ஆச்சு திடீரென்று அவரும் ஒரு வழக்கின் காரணமாக சிறைப்படுத்தப்பட்டார். அவர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அக்ரம்கான் அவர்கள் எம் கட்சியிலே மாநில பொருளாளராக ஒரு இஸ்லாமியர்களை தந்து நாம் அழகு பார்த்து வந்தோம். அவர் கூட சிறை சென்று விட்டார். எனக்கு கூட ஒரு மிகப்பெரிய வருத்தங்கள் இருந்தது. இந்த இஸ்லாமிய இளைஞர்கள் ஏன் திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபிக்கு எல்லாம் சேருகிறார்கள்? இன்னைக்கு இஸ்லாமிய அல்லாத ஒருவன் இந்த மக்களுக்காக தோளோடு தோள் நின்று அந்த மக்களை ஆதிக்கம் செலுத்துகிற பாசிச பாரதிய ஜனதாவை எதிர்த்து அவர்களோடு கைகோர்க்கிறோம், களம் காணுகிறோம். ஏன் அவர்கள் ஒரு புரிதலற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் வருத்தப்பட்டது உண்டு. அந்த வருத்தத்திற்கு, அந்த காயத்திற்கு மருந்து போடுகின்ற நிகழ்ச்சியாகத்தான் நம்முடைய வழக்கறிஞர்கள் இருவரும் சேர்ந்து இங்கு நூற்றுக்கணக்கான என் தாய் தமிழ் உறவுகளை கொண்டு வந்து அமர வைத்து இந்த இணைப்பு விழாவை மிகச் சிறப்பாக நம்முடைய புதுக்கோட்டை நியாஸ் அவர்கள் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதுல எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் கூட சொன்னேன், 10 மணிக்குன்னு சொன்னீங்க, நேரா வண்டியை மண்டபத்துக்கு கொடுங்க அப்படின்னு. மண்டபத்துக்கு வராம வண்டி நம்முடைய வழக்கறிஞர் வீட்டுக்கு போச்சு. நான் சொன்னாங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் காலையிலே வந்திருப்பாங்க, தலைவர் ஏதோ காலதாமதமா வராரு அப்படின்னு சொல்லி கோச்சிப்பாங்களா அப்படின்னு. இல்லன்னா கொஞ்சம் அறந்தாங்கில இருந்து தம்பிங்க வந்துட்டு இருக்கிறாங்க, அதற்காக உங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னாங்க. அப்புறம் அங்க போய் பார்த்தாதான் தெரியுது, அங்க ஒரு மினி விருந்தே நம்முடைய வழக்கறிஞருடைய சகோதரர்களும் அவருடைய அண்ணி அவங்க அம்மா அங்க ஒரு மினி விருந்தே கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த அன்பு, அந்த பாசம், அந்த உணர்வு எல்லா என் தமிழ்ச்சாதி உறவுகளிடத்திலும் இருக்கிறது. சந்தர்ப்பம் வாய்க்கின்ற போது அந்த அன்பை நாம் தருவதற்கும்
அவர்களிடமிருந்து அந்த பெற்றுக் கொள்வதற்கும் ஒரு நல்வாய்ப்பாக இது போன்ற நிகழ்வுகள் அமைகின்ற போது உண்மையிலேயே அந்த மக்களுக்காக நாம் நடத்திய போராட்டங்கள், அந்த மக்களுக்காக நாம் கொடுத்த குரல் கடைகோடி இந்த கடற்கரை கிராமம் வரையிலும் நன்றி உணர்ச்சியோடு சில இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நினைக்கின்ற போது உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் தான் மேடையிலே வழக்கறிஞர் சொன்னார்கள், புதுக்குடியிலிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் வன்னியர்கள் பிரயாட்சிகள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அப்புறம் நீங்க இங்க வளர்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லையே, உடனே இந்த இளைஞர்களை போய் ஒரு குறிப்பு ஐயோ போவாதீங்க அப்படின்னு தடுத்திருப்பாங்களே, அதே மாதிரி திமுக தடுத்திருக்குமே, அண்ணா திமுக தடுத்திருக்குமே, பெரிய கட்சிகள் எல்லாம் உங்களை போக ஒரு கட்சியா ஒரு அரசியலாய் நீங்கள் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு அணியாக உருவாகுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன போது அவர் சொன்னார், ஆமண்ணா இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களுக்கு அவ்வளவு சிரமம், கொடியேற்றுறதுல பிரச்சனை, கூட்டம் கூடுறதுல பிரச்சனை, நாங்க ஒரு தம்பி வீட்டுல போய் உங்களை பத்தி சொல்லி உங்க போராட்டம் உங்களோட நடவடிக்கை உங்க கட்சியை பத்தி சொல்லி எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்தா அது நாள் வரையிலும் அவங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான் பெரிய கட்சிக்கார, அடுத்த நிமிஷம் அங்க போய் போவாதீங்க போவாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க என்று சொன்னார். கவலைப்படாதீர்கள், நீங்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த கட்டமைப்பை இந்த மண்ணில் உருவாக்குகின்றீர்களோ, இந்த கட்சியை உருவாக்குகின்றீர்களோ, அதற்கேற்ற ஒரு அங்கீகாரமும் அதற்கேற்ற அரசியல் அங்கீகாரமும் விரைவில் தமிழ் சமூகம் நம் கட்சிக்கு தர இருக்கிறது என்கிற தன்னம்பிக்கையோடு நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள். இன்னைக்கு நீங்கள் வழக்கறிஞர்கள், உங்களுக்கு தெரியும், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு அறந்தாங்கில அமைப்பு கிடையாது, பக்கத்தில் இருக்கிற திருமயத்தில் அமைப்பு கிடையாது. இன்றைக்கு ஒரே ஒரு நியாஸ் மூலமாக இன்றைக்கு ஒரு ஈஸ்வரன் கிடைத்தார், இன்றைக்கு பாபாக்கள் கிடைத்தார்கள், இன்றைக்கு தமிழ் சாகுலம் இது கிடைத்தார், இன்றைக்கு இன்னொரு ரியாஸ் கிடைத்திருக்கிறார், இன்றைக்கு அசாரியன் நம்முடைய சதயம் ஹுசேன் கிடைத்திருக்கிறார், நம் நசீப் தான் கிடைத்திருக்கிறார், இன்னும் பல உறவுகள் இங்கு கிடைக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தமிழர் கட்சி என்று தமிழ் தேசிய கரையத்திலோடு பயணித்து அது சமரசமற்ற ஒரு போராளியாக எம் தமிழக தேசிய விடுதலை போராட்டத்திற்கு தோள் கொடுத்து துணை நின்ற ஒரு அப்பழுக்கற்ற ஆளுமையாக இருக்கிற அண்ணன் தனசேகரன் மூத்தவராக நின்று உங்களுக்கு வழிநடத்த கிடைத்திருக்கிறார். ஆக நாளொரு மேனியும் பொழுதொரு எண்ணமும் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற மகத்தான இந்த தமிழ் குடும்பம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கிளைகளை பரப்பி ஆலமரம் போல் வீழ்விட்டு வேகமாக வளர்ந்து வருகிறது. அப்படி வளர்ந்து வருகின்ற போது யாரு இன்னைக்கு உங்களை எல்லாம் அன்பாக மிரட்டுகிறார்களோ அல்லது அன்பாக தடுக்க முற்படுகிறார்களோ, இவர்களே நாளை உங்கள் இல்லம் தேடி சால்வையோடு வந்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள், எனக்கு கவுன்சிலர் தேர்தலில், சேர்மன் தேர்தலில், பஞ்சாயத்து தேர்தலில் என்னை ஆதரியுங்கள் என்று கேட்கக்கூடிய வரலாறு இந்த மண்ணில் தமிழக வாழ்வுரிமை கட்சியால் உருவாக்க வேண்டும். அதுதான் அரசியல். அந்த அளவுக்கு மக்கள் மனங்களை வென்று மக்களுடைய அன்பை பெற்று ஒரு மகத்தான அரசியல் பணியை செய்யுங்கள். இங்கே 10,000க்கு மேற்பட்ட மக்கள் தொகை வாழ்கின்ற இந்த பகுதியில் உறுப்பினர் படிவங்களை எடுத்துச் சென்று வீடு வீடாக அமர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி கடந்து வந்த பாதை, அது இந்த மக்களுக்காக நடத்திய போராட்டங்கள், குறிப்பாக இந்த பகுதியை முதலில் மீனவர் உறவுகளாக இருக்கின்ற இங்கே பல சாதி பல சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் மீன்பிடி ஒன்றேதான் தனக்கான வருமானமாக இருக்கிறது. இங்கு விவசாயங்கள் இல்லை. அப்படி மீன் பிடிக்க போகின்ற போது எமது தமிழ்நாட்டு மீனவர்கள், அவர்கள் படையாட்சியாக இருக்கலாம், அவர் முக்குளத்தோராக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், பறவர்களாக இருக்கலாம், கரையான் என்று சொல்லக்கூடிய கரையர்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தொழிலை நிம்மதியாக செய்ய முற்பட போது சிங்கள பௌத்த பேரினவாத அரசால் அதன் கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்துகின்ற போதும் அவர்களுக்கு துன்பம் துயரங்கள் நேருகின்ற போதும் இந்த நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தொடர்ச்சியாக அதற்காக போராட்டங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுத்து வருகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை பெருமிதத்தோடு நான் இங்கு பதிவு செய்வேன். அப்படி எங்கள் போராட்ட கரங்களால் ஈர்க்கப்பட்டவர் தான் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர் குளத்தில் பிறந்து பல்வேறு அந்த நம்முடைய நாட்டுப்படகு அந்த போன்ற சில படகுகளுக்கான தலைவராகவும் மீனவ சங்கத்தின் தலைவராக இருக்கிறவர் தான் நம்முடைய அருமை தம்பி ஜெரோன் குமார் அவர்கள். அவர் வன்னியர் அல்ல, அவர் படையாட்சி அல்ல. தனசேகரன் வன்னியர் அல்ல, படையாட்சி அல்ல. முருகானந்தன் வன்னியர் அல்ல, படையாட்சி அல்ல. கவியரசன் வன்னியர் அல்ல, படையாட்சி அல்ல. ஈஸ்வரன் வன்னியர் அல்ல, படையாட்சி அல்ல. இந்த மேடையிலே வீட்டிருக்கிற 80% மேலானவர்கள், இங்க இருக்கிற அருமை தம்பி கோபு, அஜித், அவர்கள் என்ன சமூகம் என்று எனக்கு தெரியாது. இங்க இருக்கிற இஸ்லாமிய உறவுகள், இவர்கள் எல்லாம் எங்கள் ரத்த உறவுகள் தான். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் இஸ்லாமியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்களும் எங்களில் இருந்து வந்தவர்கள் தான். ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும்
தமிழக வாழ்வுரிமை கட்சி தன் முன்னணி நிர்வாகிகளை, தன் மாநில நிர்வாகிகளை, மாவட்ட செயலாளர்களை ஒரு ஆய்வுக்குட்படுத்துகின்ற போது சரிபாதிக்கும் மேல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு மற்ற தமிழ்ச்சாதிகளும் நம்பிக்கைக்குரிய தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்திருக்கிறது. வேல்முருகன் வந்திருக்கிறான் என்பதை தான் நான் பெருமையாக கருதுகிறேன். அந்த வகையில் இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற அது வன்னியர் சமூகமாக இருந்தாலும், முக்குளத்தோர் சமூகமாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும், இந்த தமிழ் நிலத்தில் தமிழர் மண்ணில் வாழ்கின்ற அனைத்து என் தமிழ்ச்சாதிகளினுடைய அன்பை பெறுகின்ற ஒரு அரசியல் கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி நிச்சயம் வளரும். நாட்டில் ஒரு மாற்று அரசியலை, லஞ்சம், லாவண்யம், குடும்ப ஆதிக்கம், வாரிசு அரசியல், இன்றைக்கு எல்லைக்கு மீறி இன்றைக்கு பணத்தை சேர்ப்பதற்காக அரசு நிலங்களை கையகப்படுத்துவதால், மணல் குவாரி என்கிற பெயரிலே கொள்ளையடிப்பது, தட்டி கேட்ட நம்முடைய ஜாகூர் அலி போன்றவர்களை லாரிகளை ஏற்றி கொலை செய்வது, தட்டி கேட்கின்ற சமூக ஆர்வலர்கள் மீது கஞ்சா வழக்கு போட்டு சிறையில் அடைப்பது, இன்றைக்கு தாது மணல் கொள்ளை, மணல் குவாரிகளை அரசுரிமையாக்க வேண்டும் என்று போராடிய வேல்முருகன் கட்சிக்காரர்களே அதை எதிர்த்து எங்கள் நியாஸ் போன்றவர்கள் போராடினால் மிரட்டலுக்கு உள்ளாவது என்று பல்வேறு துன்பங்களை, துயரங்களை தாங்கிதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்து வருகிறது. ஆக அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ்நாடு முழுவதும் நல்ல அரசியல் புரிதல் உள்ள, தெளிவுள்ள, சிந்தனை உள்ள அரசியல் நோக்கர்களால், அரசியல் பார்வையாளர்களால் எதுவுமே பண்ண வேணாம், என்ன பண்ண போறீங்க, அரசியல் நோக்கர்களால், அரசியல் பார்வையாளர்களால் இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி கூர்ந்து கவனிக்கப்பட்டு வருகிறது. அப்படி கூர்ந்து கவனிக்கப்பட்டு ஒரு சுய ஆய்வு, சுய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளிலே இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கட்சியில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று பெருமிதத்தோடு நான் இந்த இளைய தலைமுறைக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த அளவுக்கு நேர்மையாக, அறம் சார்ந்து, தனிமனித ஒழுக்கமுள்ள நண்பர்களை, தோழர்களை, கட்சியின் முன்னணி தலைவர்களை முழு நேர அரசியல் பணிக்கு அர்ப்பணித்துக் கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு வீறுநடை போற்றி வருகிறது. ஆக அந்த வகையில் இந்த மண்ணில் ஒரு நேர்மையான, ஒரு அப்பழுக்கற்ற ஒரு அரசியலை செய்வதற்கு, எளிய மக்களின் உணவுகளை புரிந்து கொண்டு, எளிய மீனவர் மக்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை புரிந்து கொண்டு, கடலில் மீன்பிடிக்க சென்றால் மீண்டும் கரை திரும்புகிற வரையில் அவர்களின் உயிர் யாராலும் உறுதி செய்ய முடியாது. இயற்கை பேரிடர்கள் வரலாம், புயல்கள் வரலாம், அல்லது கடல் சூழ்ச்சி ஏற்படலாம், சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகள் உருவாகி உயிர் துறக்க நேரிடலாம், அல்லது காற்றின் திசை நோக்கி பயணிக்கின்ற போது அவர்கள் உணவின்றி கூட கடலிலே தவிக்கலாம், அல்லது வருதா புயல், ஒக்கி புயல் போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு முகம் கொடுத்து அண்டை நாடுகளுக்கு கரையேறலாம். அப்படி தன் உயிர், தன் வாழ்வு இன்றைக்கு நிலையானது என்று இல்லாமல் தன் உழைப்பை மட்டுமே மூலதனமாக்கி கடல் பரப்பிலே சென்று மீன்பிடித்து அதற்கான இந்தியாவிற்கான அந்நிய செலவாணியை ஈட்டி மானத்தோடு வாழ்கின்ற எமது மீனவ உறவுகளின் அன்பை பெற்றவனாகவும் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இன்றைக்கு இருந்து வருகிறது. ராமேஸ்வரத்தில் போராட்டம் என்றாலும், எங்கள் கடலூரிலே போராட்டம் என்றாலும், பாண்டிச்சேரியிலே போராட்டம் என்றாலும், இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலும் நாகர்கோவிலும் பிரச்சனைகள் என்று சொன்னாலும் நம்பிக்கையோடு அந்த மீனவர் மக்கள் சென்னை சட்டமன்ற விடுதிக்கும் எங்கள் ஜெரோன்குமாரோடு வந்து என்னிடத்திலே அதற்கான பிரச்சனைகளை சொல்வார்கள். சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானமாக, கேள்வியாக அந்த குரலற்ற மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும். தேவைப்பட்டால் சிங்கள அரசின் அடாவடித்தனங்களை, அட்டூழியங்களை எதிர்த்து இலங்கை தூதரகங்களை முற்றுகையிட்டு போராட்ட களத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி சந்தித்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் சென்று எமது மீனவர்கள் படுகின்ற துன்பங்களை, துயரங்களை நாம் கட்சியின் சார்பாக எடுத்து வைத்து நாம் உலகளாவிய கவனத்தை நாம் ஈர்த்திருக்கிறோம். அந்த வகையில் விவசாயிகள் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை என்று எல்லா தரப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்காக, அவர்களின் சிக்கல்களுக்காக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நின்று இன்றைக்கு களத்தில் நின்று போராடுகின்ற ஒரு கட்சியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. இங்கே புதிய வரவுகளாக வருகின்றிருக்கின்ற என் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் இந்த கட்சியினுடைய கடந்து வந்த பாதை இது மக்களுக்காக, மண்ணுக்காக, மொழிக்காக, இனத்திற்காக, எமது தமிழீழ விடுதலை போராட்டத்திற்காக, எம் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என்கிற அந்த ஒப்பாருமிக்க மாபெரும் தலைவனுடைய விடுதலை போராட்டத்தை
எப்படி ஆதரித்திருக்கிறது என்பதை எல்லாம் இந்த வேல்முருகன் டி என்கிற என்னுடைய முகநூல் பக்கம், என்னுடைய பேஸ்புக் பேஜ் இருக்கிறது. வருகிறது இருக்கிற இளைஞர்கள் நீங்க அதுல போய் லைக் பண்ணீங்கன்னா எல்லா நியூஸ் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு ஓய்வான நேரங்களிலே இந்த கட்சி எதை நோக்கி பயணிக்கிறது, எந்த மாதிரி விஷயத்திற்கு என்ன பேசியிருக்கிறது, புதுக்கோட்டையிலே வேங்க வகையிலே குடிநீர் தொட்டிலே மலம் கலந்த விஷயத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது, பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வந்த போது விவசாய நிலங்களை அழிக்கக்கூடாது என்பதற்கு எதிராக போராட்ட களத்திற்கு சென்று போராடி இருக்கிறதா, எமது மீனவ மக்களின் வாழ்வுரிமைக்காக கட்சி குரல் கொடுத்திருக்கிறதா, விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கிறதா, விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறதா, மீனவர்களுடைய படுகொலையை கண்டித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறதா, கன்னியாகுமரியில் ஏற்பட்ட ஒக்கி புயல் வர்ணா புயல் பாதிப்புகளை குறித்து பேசியிருக்கிறதா, அதுபோன்று தமிழ் சமூகம் சந்திக்கிற எண்ணற்ற பிரச்சனைகளை, அதானி அம்பானி துறைமுகங்கள் கடல் வளத்தை அழித்து பாலைவனமாய் ஆக்குவதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு கடலிலே உற்பத்தி ஆகின்ற அத்துணை வகை உயிரினங்களையும் அழித்தொழிக்கிற அந்த கடல் கொள்ளையில் ஈடுபடுகின்ற அதானி துறைமுகங்களுக்கு எதிர்ப்பாக போராடி இருக்கிறதா என்பதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக என்னுடைய முகநூல் பக்கங்களையும் வேல்முருகனுடைய யூடியூப்ல போய் நீங்க வேல்முருகன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா என்னுடைய உரைகள் பேச்சுகள் இருக்கும். அதை நீங்கள் தேடி பார்த்து அதில் உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் கருத்துகளுக்கு, உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நான் பேசியிருக்கிறேனா, இந்த கட்சி நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் கட்சியாக இது பயணிக்கிறதா என்பதை எல்லாம் என் இளைய தலைமுறையும் புதிதாக வருகிற எமது வழக்கறிஞர் பெருமக்களும் நீங்கள் சூழ்ந்து பார்த்து அதை மற்ற மக்களிடம், அதில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால், அதில் உங்களுக்கு ஒத்த கருத்து இருந்தால் அதை மக்களிடம் பரப்பி, நான் சினிமாக்காரன் இல்ல, நான் ரஜினிகாந்த் இல்ல, நான் விஜய் இல்ல, நான் அஜித் அல்ல, நான் சிவாஜி கணேசன் அல்ல, நான் உலகநாயகன் கமலஹாசன் அல்ல, நான் உங்களை போன்ற ஒரு விவசாய குடியில் நீங்கள் கடலை நம்பி வாழ்கின்ற கடலோடிகள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தொழிலை செய்கின்றவர்கள், என் இஸ்லாமிய உறவுகள் கடல் கடந்து உலகம் முழுவதும் சென்று தன் வேர்வை சிந்தி உழைத்து பணமீட்டி பொருளீட்டி வாழக்கூடியவர்கள், ஏனையவர்கள் எல்லாம் சிறு சிறு தொழில் வணிகங்களை செய்து வாழக்கூடிய உறவுகளாகிய நீங்கள், அதுபோன்று நான் சார்ந்திருக்கிற பகுதிகளில் விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற ஒரு விவசாய குடியில் பிறந்து இன்றைக்கு ஒரு மாற்றரசில் இந்த மண்ணில் உண்மையிலேயே உருவாக வேண்டும். மாற்றரசில் பேசி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது பாதை தவறி சென்று கொண்டிருக்கிற இந்த சூழலில் ஏற்றுக்கொண்ட லட்சியத்தில் உறுதியாக இருக்கிறேன். என் உயிர் உள்ளவரை நான் இந்த உலகத்தில் என் உயிரை விட மேலாக நினைக்கின்ற, என் இதயத்தில் வைத்து நான் பூஜிக்கின்ற ஒரு மகத்தான தலைவன் இந்த உலகம் முழுவதும் வாழ்கின்ற 12 கோடி மக்களுக்கு இருக்கிறான் என்றால் அது எமது தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் என்கிற மகத்தான தலைவன். நீ எந்த சாதியாயிரு, எந்த மதமாயிரு, ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மை பார்க்கின்ற போது, ஓ நீ பிரபாகரன் ஆளா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு உலகத்தை தன் பக்கம் ஈர்த்த அந்த மகத்தான தலைவன். அவரோடு எங்களை போன்று வாழ வேண்டிய வயதில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறை தமிழ் ஈழம் என்கிற அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக அந்த ஈழ மண்ணில் 50,000 போராளிகள் அந்த தலைவனுடைய கண் அசைவுக்கு கட்டுப்பட்டு தன் உயிரியை அந்த நாட்டின் விடுதலைக்காக தியாகம் செய்வதற்காக தற்கொலை படையாக, கரும்புலிகளாக, கடற்புலிகளாக, வான் புலிகளாக அந்த மண்ணில் வீரகாவியம் படைத்திட்ட அந்த மகத்தான தலைவனை என் நெஞ்சில் நிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். தமிழர் நிலத்தில் தோழர் நம்முடைய தமிழரசன் ஐயா புலவர் கலிய பெருமாள் போன்ற நம்முடைய தமிழ் தேசிய போராளிகள் ஆளுமைகளுடைய வரலாற்று சோடுகளை படித்து அவர்களோடு பழகுவதற்கு, அவர்களோடு பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் அடுத்த தலைமுறை அவர்களிடமிருந்து கைப்பற்றிய அடுத்த தமிழ் தேசிய தலைமுறையோடு பழகி அவர்களோடு களமாடி தமிழக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறவன் நான். ஆதலால் நான் எங்கேயோ இருந்து வந்தவன் அல்ல, கோடம்பாக்கத்திலிருந்து வந்தவன் அல்ல, அல்லது மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்திலிருந்து வந்தவன் அல்ல, உங்களில் இருந்து வந்தவன் என்கிற உணர்வோடுதான் உங்கள் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கி இன்றைக்கு படிப்படியாக இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்குது. 2 மாவட்ட கவுன்சிலராக இருக்கிறார்கள். இன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களாக சுயேட்சையாக வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு சின்ன சின்ன பதவிகளை இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து பெறக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது. அது ஏதோ கடலூர் மாவட்டத்திலே மட்டுமில்லாமல், அல்லது வன்னீர்கள் வாழ்கின்ற வடதமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல், அது இது போன்ற கடற்கரையோர மாவட்டங்கள், அது புதுக்கோட்டையாக இருக்கலாம், ராமநாதபுரமாக இருக்கலாம், கன்னியாகுமரியாக இருக்கலாம், கடலூராக இருக்கலாம், எல்லா மாவட்டங்களிலும் நல்ல புரிதல் உள்ள இளைய தலைமுறையை அரவணைத்து
அரசியல் படித்து உண்மையிலே ஒரு மாற்றத்திற்கான அரசியலை, லஞ்ச லாவண்ய ஊழலுக்கான அரசியலை, ஒரு பாலியல் தொல்லை இல்லாத, சாராய கடைகள் நடத்தப்படாத, கள்ளு கடைகள் நடத்தப்படாத, இன்றைக்கு போதையின் ஊடாக தமிழ் சமூகம் சீரழிவை நோக்கி சந்திக்கிறது. அந்த சீரழிவிலிருந்து தமிழ் சமூகத்தை காப்பாற்றுவதற்கு, அப்படி தமிழ் சமூகம் தடமாறி போகின்ற போது பெரும் திரளா மக்கள் திரளை திரட்டி அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு, போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு இன்றைக்கு வழிவகை கண்டுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்நாள் வரையிலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையிலே இருந்த புதுக்கோட்டை மாவட்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இளையோரோடு இந்த கட்சியுடைய மூவர்ண கலரை கழுத்தில் தாங்கி நூற்றுக்கணக்கான உறவுகள் இந்த அரங்கிலே அமர்ந்திருப்பதை காணுகின்ற போது உண்மையிலேயே நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆக இந்த புதிய வரவுகளின் ஊடாக, உங்களை போன்ற இளைய தலைமுறையின் ஊடாக நீங்க ஒரு 100 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த 100 பேர் போய் ஆளுக்கு ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்க, இந்த கட்சி கடந்து வந்த பாதையை சொல்லுங்க, இந்த போராட்டங்களை சொல்லுங்க. குறிப்பா எங்க அண்ணன் தனசேகரன் சொல்லும்போது நம்முடைய முருகானந்தன் திரவன்குமார் பேசுகின்ற போது சொன்னது மாதிரி, சட்டமன்றத்தில் நான் திமுக கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் கூட மக்கள் விரோத சட்டங்களை எதிர்க்கிறேன், மக்கள் விரோத திட்டங்களை எதிர்க்கிறேன். என்எல்சி நிலத்தை கையகப்படுத்த திமுக முயற்சி செய்தாலும் சென்று மக்களோடு அமர்ந்து தடுக்கிறேன். பரந்தூர் விமான நிலையத்தை அரசே நடைமுறைப்படுத்த முயற்சியாலும் போராடுகின்ற மக்களோடு கைகோர்க்கிறேன். அதானி துறைமுகம் விரிவாக்கத்திற்காக எனதருமை எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, திருவேற்காடு மீனவர்கள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நான் கைகோர்க்கிறேன். ஆக என்னை பொறுத்தவரையில் மக்கள் விரோத திட்டங்களாக இருந்தாலும் சட்டங்களாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற, அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற, அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்கிற பதவியை பயன்படுத்துகிறேன். இந்த குரலற்ற மக்களின் குரலாக நான் இருக்கிறேன். சிஏ என்ஆர்சி சட்டமாக இருந்தாலும், என்பிஆர் சட்டமாக இருந்தாலும், இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கல்வி கொள்கையாக இருந்தாலும், இன்றைக்கு இந்திய முழுக்க ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒற்றை மதம், இந்து மதம் என்று ஆதிக்க அரச பயங்கரவாத சட்டங்களை இந்த மண்ணில் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிற ஆளாகவும் வேல்முருகனும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நாம் இருக்கிறோம். ஆதலால் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு 10 சகோதரர்களை கொண்டு என்னுடைய அருமை சகோதரர் நம்முடைய ரியாஸ் அவர்கள் புதுக்கோட்டையிலே வித்தியாசமான போராட்டங்களை நடத்தி மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான என் புதிய வரவுகளோடு இவர்களின் வலி சுமந்த வாழ்க்கைக்கு, இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு போராடுகின்ற ஒரு மக்கள் இயக்கமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கும், இருக்க வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து எமது தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகின்றிருக்கிற நீங்கள், எனக்கு பீடி, சிகரெட்டு, தண்ணி, குட்கா, பான்பராக் எந்த பழக்கமும் இல்லை. அதனால் உங்களிடம் அன்றாடி நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் அனைவருமே பெருந்திரளாக இருக்கக்கூடியவர்கள், இளையோராக இருக்கிறீர்கள். இதுபோன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உங்க தாய் தந்தையரை வணங்குகின்ற, அவர்களை கரை சேர்க்கின்ற, அவர்களை பாதுகாக்கின்ற ஒரு இளைய தலைமுறையாக நாம் உருவாக வேண்டும். இந்த மண்ணில் சினிமாக்காரர்கள் என்பவர்கள் நீங்கள் வைக்கிற கட்டவுட்டு, நீங்கள் செய்கின்ற பாலாபிஷேகம், நீங்கள் முதல் காட்சிக்கு செலவிடுகின்ற ஆயிரக்கணக்கான ரூபாயிலே வாங்குற டிக்கெட்டில் அவர்களுடைய கஜானா உயரும், அவருடைய வங்கி பேலன்ஸ் அதிகரிக்கும். ஆனால் நம்ம வீடுகளிலே இருக்கிற நம்முடைய தாய்கள் உண்டியிலே சேர்க்கின்ற அந்த பணம் கரைந்து போகும். ஆதலால் நாம் எந்த சினிமா என்பது அதை ரசிக்கக்கூடியது, அதை சென்றமா, பார்த்தமா, ரசிச்சமா, கை தட்டமா வந்துடணும். எந்த சினிமாக்காரர்களுக்கும் பாலாபிஷேகம் வைக்குவதோ கட்டவுட் வைப்பதோ கூடாது. அதே போன்று எனக்கும் மாலை போடக்கூடாது, சால்வை அணிவிக்க கூடாது, பட்டாசு வெடிக்க கூடாது, கட்டவுட்டிலே பதாகைகள் வைக்கிறீர்கள் எல்லாம் அங்கே அதுபோன்று வீண் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அதிகபட்சமாக இந்த கட்சியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றங்கள் பொது இடங்களிலே கட்சி கொடியேற்றுவதற்கு தடை விதித்திருக்கிற காரணத்தினாலே உங்கள் இல்லங்களில் வேண்டுமானால் சொந்த பட்டா இடங்களிலே நான் இந்த கட்சிக்காரன், என் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு செடி கொடிகளில் இருந்து உயிரினங்களில் இருந்து எல்லாமே வாழும் உரிமைக்குத்தான் இந்த மண்ணில் போராடுகிறது. அப்படி போராடுகிற அந்த இனங்களுக்காக, அது மனித குலமாக இருந்தாலும், இயற்கையாக இருந்தாலும், கால்நடைகளாக இருந்தாலும், அந்த இனங்களுக்காக போராடுகிற இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் நான் இருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாக உங்கள் சொந்த இடங்களிலே கொடியேற்றலாம், அல்லது உங்கள் வண்டி வாகனங்களிலே, உங்கள் வீடுகளிலே இந்த அடையாளம் இருக்கலாம். ஏனைய எந்த பொது இடங்களிலும் அது போன்ற அடையாளங்களை உருவாக்குகிறேன் என்கிற பெயரில் அங்கிருக்கிற உங்கள் உறவுகளோடு, பிற சமூகத்தினரோடு ஒரு மோதல் போக்கு இல்லாமல், ஒரு விட்டுக் கொடுப்போடு, ஒரு அரசியல் தெளிவோடு, புரிதலோடு இந்த கட்சியை நீங்கள் கட்டமைத்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகர்த்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும்
வீண் ஆடம்பர செலவுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏற்றுக்கொள்ளாது, அதை மறுக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு வந்த என் கட்சியில ஏற்கனவே இருந்த முன்னணி நிர்வாகிகள் யாருமே எனக்கு சால்வை அணிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களிடத்தில் கடுமையாக உத்தரவு தெரிவித்திருக்கிறேன். காலை கூட வந்தபோது பல திமுக முன்னணி நிர்வாகிகள், நகர செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் வந்து சால்வை கொடுத்தாங்க. நான் சொன்ன அவங்க கிட்ட கூட சொன்னேன், எங்க கட்சியில நாங்க சால்வையை தடவி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, அது வேண்டாம் அந்த கலாச்சாரங்கள். ஆக நாம் ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு உறவாக, நண்பனாக நாம் பழகுவோம், நாம் கை குலுக்குவோம், நாம் ஒருவரை அன்பை பரிமாறிக்கொள்வோம். ஆடம்பரங்களை தவிர்த்து, வெடிவெடிப்பதை தவிர்த்து, சால்வை போடுவதை தவிர்த்து நாம் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வோம். ஏழை எளிய பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில் வாங்கி கொடுப்போம். ஆதரவற்ற இல்லங்களுக்கு ஒருவேளை உணவு போடுவதற்கு அந்த பணம் பயன்படட்டும் என்ற நல்ல நோக்கத்தில் முன்னணி பழைய கட்சி தோழர்களை அப்படி நான் அறிவுறுத்தி வருகிறேன். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே இணைந்திருக்கிற அனைத்து என்னுடைய உறவுகளும் நான் சொன்ன இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு தீய கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாமல் உங்கள் உடல் உழைப்பை செலுத்தி உங்களுடைய தாய் தந்தையர் உங்களை படிக்க வைத்து நல்லதொரு கல்வியை பெற்று நீங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல மேன்மைமிக்க ஒரு இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய தேர்வுகள், மாநில அரசுடைய போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் இருக்கிறது. நாம் உழைத்து சம்பாதித்தாலும் கூட சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க வாழ்வு என்பது நீங்கள் கற்கின்ற அந்த கல்வியினூடாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய யாராவது ஒரு இளைய தலைமுறை நாளைக்கு இங்கே ஒரு குரூப் 1 தேர்விலே ஒரு கோட்டாட்சியராக, ஒரு டிஎஸ்பியாக, ஒரு நீதிபதியாக நீங்கள் தேர்வு பெற்று வருகிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நாளை உங்களை அலுவலகத்தில் பார்க்க வருகின்ற போது மரியாதையோடு உங்களை வணங்குவான். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டோட எஸ்பியாக, ஒரு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவராக, ஒரு மாவட்டத்துடைய நீதிபதியாக வருகின்ற போது எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, எம்பி, மந்திரியாக இருந்தாலும் ஐயா வணக்கம் என்று சொல்லிவிட்டுத்தான் அவன் அங்கே நீதிமன்ற படிக்கட்டுகள் மேலே ஏறி நின்று கூண்டிலே ஏறுவான். ஆக அந்த கல்விக்கென்று ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கிறது. அந்த கல்விக்கென்று மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. எமது அருமை மீனவர் தொழிலை நம்பி மீன்பிடிய மட்டும் எமது உறவுகள் தொழிலாக மட்டும் கொள்ளாமல் அடுத்தடுத்த தலைமுறை நீங்கள் கல்வி பெற்று, அறிவு பெற்று, பொருளாதாரத்தை ஈட்டுகிற அதே வேளையில் மிகச்சிறந்த ஆளுமை உள்ளவர்களாக, அரசு பதவிகள் பியூரோக்ரசியாக நீங்கள் உருவாக வேண்டும். அதுபோன்ற அரசியல் துறையிலும், அரசியல் என்றாலே சாக்கடப்பா, ஐயோ மோசமானதுப்பா, 100 ரூபாய் 200 ரூபாய் கோட்டை, இலவசம் வேட்டி, சேலை, புடவை, இதுக்காக கூடுற கூட்டம்பா அப்படி என்று இந்த இளையோர் மனதில் ஆழமாக பதிந்து கிடக்கின்ற அந்த கரைகளை துடைத்து அரசியல் என்பது மக்களுக்கானது. இங்கே பேசுகிற இந்த ஒளிவாங்கியிலிருந்து, நான் போட்டிருக்கிற இந்த சட்டையிலிருந்து, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இருக்கை சேர்ல இருந்து, இந்த மண்டபத்திலே பொருத்தப்பட்டிருக்கிற அத்தனை விதமான பொருள்களுக்கும் விலை நிர்ணயம் செய்வது அரசியல் தான். ஒருவேளை உண்ணுகிற உணவு, அதற்கு நாம் வாங்குகிற ஒருபடி அரிசி, அரசியல் தான் விலையை தீர்மானிக்கிறது. எண்ணெயிலிருந்து, பருப்பிலிருந்து, காய்கறியிலிருந்து இன்னைக்கு ஒன்றிய நிர்மலா சீதாராமன் ஜிஎஸ்டி போடுறாங்க இல்ல, அது அரசியல் தான். அது அரசியல் என்பது சாக்கடை அல்ல. சில சாக்கடை மனிதர்கள் அரசியலிலே கலந்த காரணத்தினாலே அரசியல் சாக்கடை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சாக்கடை மனிதர்களை புறந்தள்ளி உண்மையான, நேர்மையான, அறம் சார்ந்த வாழ்வு வாழ்ந்த எண்ணற்ற முன்னேற்றியர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கிறார், கக்கன் இருந்திருக்கிறார், ஜீவா இருக்கிறார், நம் கண் முன்னே இன்றைக்கு ஐயா நல்லக்கண்ணு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஐயா பழ நெடுமாறன் போன்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மீதெல்லாம் எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து சேர்த்தாக வழக்காடு மன்றங்களிலே படிகளை ஏறி இறங்கவில்லை. அதுபோன்று இவற்றையெல்லாம் முன்னேற்றி ஏறுகளாக கொண்டு தமிழீழ மண்ணில் போதை இருக்கு, தண்ணி இருக்கு, சரக்கு இருக்கு, பொம்பளை இருக்கு, எல்லா தீய பழக்க வழக்கங்களும் இலங்கை தீவிலும் இருக்கிறது. ஆனால் அத்தனை பழக்க வழக்கங்களையும் ஒத்தி வைத்துவிட்டு சிங்கள பௌத்த ராணுவத்திற்கு எதிராக உங்களை போன்று 15 வயது, 16 வயது, 20 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் கையிலே இயந்திர துப்பாக்கிகளையும் ராணுவங்களை எதிர்த்து போராடுகின்ற வெடிமருந்தை தன் உடல் முழுவதும் கட்டிக்கொண்டு சிங்கள பௌத்த ராணுவ போர்க்கப்பல்களை கட்டிப்பிடித்து முத்தமிட்ட அங்கேயர் கன்னிகள் அங்குதான் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வண்டி முழுவதும் வெடிமருந்து நிரப்பிக் கொண்டு எதிரியுடைய ராணுவ முகாமுக்கு ஓட்டிச் சென்று அதை வெடிக்க செய்து என் தாயின் மீது, என் பள்ளியின் மீது, என் மசூதியின் மீது, என் கோவில்கள் மீது, என் நல்லூர் முருகன் கோவில் மீது குண்டுமலை பொழிவதற்கு வருகின்ற விமானங்களை கட்டிப்பிடித்து சுக்குநூறாக வெடித்து சாம்பல் கூட கிடைக்காமல் காவியமாகின்ற அந்த விடுதலை புலிகள் என்று சொல்லக்கூடிய வீரம் செறிந்த தமிழர்களும் நம்மை போன்று சக தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான். அவர்களுக்கும் தண்ணி அடிக்கணும்னு ஆசை இருக்கும், பீர் அடிக்கணும்னு ஆசை இருக்கும், அவர்களுக்கு சினிமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும். எல்லா ஆசைகளையும் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு லட்சிய வெறி கொண்டவர்களாக இந்த மண்ணில், இலங்கை தீவில், என் பூர்வீக மண்,
இங்கே எப்படி உங்களை ஒட்டி கடற்கரை இருக்கிறதோ அது போன்று பன்னெடுங்காலமாக பூம்புகாரும் நம்முடைய ஈழமும் கடல் கோள் என்று சொல்லக்கூடிய சுனாமி என்ற ஆழி பேரலையால் கடல் பரப்பால் இயற்கை சீற்றத்தால் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதிதான். இதே புதுக்கோட்டை மன்னருடைய கட்டுப்பாட்டில் தான் இலங்கை தீவு ஆட்சி செய்ததாக வரலாறுகள் இருக்கிறது. புதுக்கோட்டை மன்னரும் புதுக்கோட்டை ஆட்சித் தலைவர்களும் ஒரு காலத்தில் இலங்கைக்கு வரி போட்டார்கள் என்று வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. அப்படி கடல்கோளால் பிரிக்கப்பட்டு இயற்கையால் தள்ளி வைக்கப்பட்ட அந்த ஈழத்து உறவுகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக போதையை மறக்கிறான், கஞ்சாவை மறக்கிறான், பொண்டாட்டியை மறக்கிறான், கல்யாணத்தை மறக்கிறான், காதலியை மறக்கிறான், எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஆயிரக்கணக்கிலே வரிசை கட்டி நின்று அந்த மகத்தான தலைவன் பிரபாகரன் என்கிற அந்த தலைவனோடு ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு இயந்திர துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு அந்நிய நாட்டின் போர்க்கப்பல்களை நோக்கி அவன் பாய்கிறான் என்று சொன்னால் அதே வம்சத்தில் பிறந்த நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் இங்கு சினிமாக்காரர்களுக்கு பின்னால் நிற்கிறோம், அல்லது சாதி சண்டை மூட்டுகளுக்கு பின்னால் இருக்கிறோம், அல்லது மதத்தின் பெயரால் மனிதத்தை கூறு போடுகின்ற ஈவு இரக்கமற்ற மதவாதிகளோடு இருக்கிறோம். இதை உழைத்து நாம் தமிழர்கள், நம்முடைய இனம் தமிழ் இனம், உலகத்திற்கே வரலாற்றை சொல்லித்தந்த இனம், உலகத்துக்கே நாகரிகத்தை கொடையாக தந்திட்ட இனம், அந்த இனத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழனும் ஒரு செருக்கோடு வீரநடை போட்டு உண்மையிலேயே நாம் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்குவோம். அதற்கு உங்கள் பேர் ஆதரவை நாடிதான் இந்த மண்ணுக்கு நான் வருகை வந்திருக்கிறேன். இன்றைக்கு கிடைத்த இந்த உறவுகளின் ஊடாக இன்னும் பல உறவுகள் எனக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு இங்கு வருகின்றிருக்கிற அனைத்து உறவுகளும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒருவர் ஒரு 2 பேர் 3 பேர் 5 பேரை புதிய வரவுகளாக இந்த கட்சியில இணைத்து இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உண்மையான ஒரு நேர்மையான ஒரு அரசியல் இந்த மண்ணில் நடைபெறுவதற்கு உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஒழுங்கு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கட்சியில இணைந்த நம்முடைய ரசீம் கான், சதாம் ஹுசேன், சாஜிதீன், பெரியசாமி, கர்ணா, ரகுபதி, பசுபதி, மகேந்திரன், சுமன், சிவபாலன், முஷரப், வாசிக், அப்துல் காதர், சதேன், மன்னர், சபீன், ஹக்கீம், அகுசன், பஸ்வீன், இர்பான், ராவுத்தர், ஜாவகர் உள்ளிட்ட நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்த மாவட்ட செயலாளராக இருந்த அருமை சகோதரர் ரியாஸ் அவர்களுக்கும் பள்ளிப்பட்டினம் பஷீர் அவர்களுக்கும் இங்கே 2.5 கலந்து இவர்களை வழிநடத்திய நம்முடைய முருகானந்தம், ஜெரோன்குமார், நம்முடைய தமிழரசன் போன்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த முதல் நிகழ்ச்சியாக என்னோடு இந்த இணைப்பு விழாவிலே கலந்து கொண்ட அண்ணன் தனசேகரன் உள்ளிட்டவர்களுக்கும் எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு இணைப்பு விழா நடக்குது, மண்டபத்தை கொடுங்க உடனே பெருந்தன்மையோடு இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய இந்த மண்டபத்தின் உதவியாளர்களுக்கும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்களுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வெளியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி உங்கள் அனைவரையும் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைத்துக் கொள்வதிலே தமிழக வாழ்வுரிமை கட்சி பெருமை அடைகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.